கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவங்க நினைச்ச மாதிரி அமையல. அவங்க பிக் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே ஓகே தான். ஒரு திரிபாத்தி, ஹூடா, விஜய் சங்கர் அவங்களாம் பிக் பண்ணது ஓகே தான். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவங்களால 100% விளையாட முடியல அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஒரு பிளேயரை பேக் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு பர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை ராகுல் திரிபாதி மேல வச்சாங்க. ஸோ ஒரு ஆடுல, ஸோ தீபக் ஹூடா மேல வச்சாங்க, ஆடுல. அண்ட் விஜய் சங்கர், அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு பேர் அப்படிங்கிறத காப்பாற்றாம போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ இவங்கெல்லாம் இல்லாதனால, ஐ மீன் இவங்கெல்லாம் இந்த சீசன் ஓரளவுக்கு போரா போனதுனால தான் ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒரு டெவால் பிரேவிஸ், ஒரு உருவில் பட்டேல் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பசங்க இருக்கக்கூடிய ஸ்குவாடு. ஸோ மேல டாப்ல ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் அடுத்த வருஷம் வந்துருவாரு. 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது காலியா இருக்கு. நம்பர் 4ல உருவில் பட்டேல், நம்பர் 5ல பார்த்தோம் அப்படின்னா டெவால் பிரேவிஸோட ஃபேவரட் பொசிஷன். நம்பர் 6ல ஒரு சிவம் தூபே ஆடலாம், இல்ல அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ஹிட்டர் கொண்டு வரலாம். நம்பர் 7ல இன்னொரு பேட்ஸ்மேன், அப்புறம் தோனி, ஜட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்திரானா, ஸோ அதுக்கப்புறம் கலீல் அகமது, அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜ்ங்கிற மாதிரி சூப்பர் பவுலிங் யூனிட்டா வச்சுக்கலாம். இம்பாக்ட் பிளேயரா ஒரு நூர் அகமது கூட வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நடுவுல அவங்களுக்கு தேவையானது ஒன் டவுன் பொசிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பா அக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு பிளேயரா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கேமரூன் கிரீன் எல்லாம் வந்தாரு அப்படின்னா அந்த பொசிஷன்ல ஓரளவுக்கு புஷ் பண்ணி கொடுப்பாரு அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க போடுவாருங்கிற மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சஞ்சு சாம்சன் மேல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே அதை வந்துட்டு பிளான் பண்ணல. பட் இருந்தாலுமே ஆர்ஆருக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனையும் சொல்லியிருந்தோம். ரியான் பராக் அவங்களுடைய ரிலேட்டிவ் தான் அந்த டீம்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் அவருக்கு தான் கொடுக்கப்படுதுங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் நம்ம ரொம்ப முக்கியமா சஞ்சு சாம்சன் வெளியில வந்துட்டாருன்னா, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் இருக்காரு இல்லையா, அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு டீம் கூட. அவரை பொறுத்த வரைக்கும் மேபி நெக்ஸ்ட் இயர் வேற டீம் ஆடுற கூட சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி அதுவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தான் சஞ்சு சாம்சன் போயிட்டாருன்னா ஒரு வைஸ் கேப்டனாவது இருக்கணும், கேப்டனா இருக்கணும். ஆனா துர்க் ஜுரேல், அது மட்டும் இல்லாம ரியான் பராக், இவங்க 2 பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது சம்திங் ராங் அந்த டீம்லன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த டீமை விட்டு போகும்போது கூட லாங் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு போவாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு வேலை போயிடுவாரோங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசன்ட் டைம்ல அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அதுதாங்க வைரல். நான் தான் லேட்டு, எனக்கு முன்னாடி பல பேர் வீடியோ போட்டாங்க. என்ன அப்படின்னா, அவரு ஒரு ரோட்டை கிராஸ் பண்றாரு. அந்த ஒரு பிக்சரை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எல்லோ கலர் லைனை வந்துட்டு தாண்ட போறாரு. தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ள தான் அவர் என்ட்ரி ஆகுறாரு. தமிழ் சாங் பர்டிகுலரா போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அஃப்கோர்ஸ் வேற நல்ல பிக்சர் இந்த மாதிரிலாம் கூட போடலாம். பட் இருந்தாலுமே ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு இந்த எல்லோ லைனு, அது மட்டும் இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணுற பிக்சரு, ஸோ இந்த சாங்கு, அதுவும் தமிழ் சாங்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அவர் தமிழ் சாங் நிறைய யூஸ் பண்ணுவார் தான். பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெருசாக எதுவுமே கிடையாது. இப்போ திடீர்னு தமிழ் சாங்கு, எல்லோ லைன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் அந்த பக்கம் ஒரு திருச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே மேபி சான்ஸ் இருக்கு. ஒரு 60 to 70% சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வந்தால் நல்லா இருக்குங்க. ஒன் டவுன் பொசிஷன் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா மேலே ருத்து அண்ட் ஆயுஷ் மாத்ரே நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்பர் 3ல ஒரு சஞ்சு சாம்சன் வந்தால் சூப்பராக இருக்கும். நம்பர் 4ல உருவில் பட்டேல், நம்பர் 5ல பிரேவிஸ், நம்பர் 6ல தூபே, நம்பர் 7 தோனி, நம்பர் 8 ஜட்டுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் பேட்டிங் யூனிட்டா அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். கிடைச்சா சந்தோஷம் தான், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னொரு 2 மந்த் இருக்கு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் முடியணும் அண்ட் டிஎன்பிஎல் முடியணும் அண்ட் எஸ்ஏ T20 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அக்டோபர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், ஆகஸ்ட் மந்த் முடியும் போதே அந்த ரீடைன் ரிலீஸ் லிஸ்ட் அண்ட் ட்ரேடிங் விண்டோ இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அண்ட் நவம்பர் டிசம்பருக்குள்ள அந்த ஆக்ஷனும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இன்னும் 2 or 3 மந்த் இருக்கு. நமக்கு கிளியர் கடை தெரிய போகுது. சேட்டான் கிடைச்சாரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, இந்த ஒரு ரூல்ஸ் எப்படி செயல்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 விதமான ட்ரேடிங் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. அதாவது நீங்க ட்ரேட் விண்டோல ஒரு பிளேயரை வாங்கிக்கலாம், ஆனா இங்கிருந்து யாரையும் கொடுக்க தேவையில்லை, அமௌண்ட் மட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படித்தான் எக்ஸாம்பிளுக்கு ராபின் உத்தப்பா நிறைய பேர் ஞாபகம் இருக்கும், ஆர்ஆர்லேருந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு சமயம் அந்த சீசன்ல வந்துட்டு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ அப்போ சிஎஸ்கே இங்கிருந்து எந்த பிளேயரையும் அனுப்பல. ஆனா இப்போ இந்த இடத்துல சஞ்சு சாம்சனை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு வேற ஒரு பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கலாம். அது எந்த பிளேயர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவங்க கேட்குற பிளேயரை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் தர
தரமாட்டாங்க. ஸோ அப்படி பிரச்சனை இருக்கிற பட்சத்துல நாங்க ஆக்ஷன்ல விட்டுக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ட்ரேட் விண்டோல குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி நிராகரிச்சுட்டாங்கன்னா, இது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி நானும் பார்க்கிறேன். சரி ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவராலா என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா சிஎஸ்கே உடைய பிளேயர்ஸ் அடுத்த சீசனுக்கு செம்மையா தயாராயிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரேவ கேப்டனா போட்டிருக்காங்க. அண்ட் உருவில் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா ஒரு செஞ்சுரி சீக்கிரமா அடிச்சு குடுத்திருக்காரு. ஸோ நல்ல டச்ல இருக்காங்க. இந்த யங் ஸ்குவாட கிராப் பண்ணி கப் அடிக்கிறது சிஎஸ்கே கையில தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்றேன்.